இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிற தெய்வமாய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே ஆண்டவர் வாசம் பண்ண விரும்பினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டார்கள். சீனாய் மலையிலே ஆண்டுடைய மகிமையை கண்டார்கள். பட்சிக்கிற அக்னியாய் கண்டார்கள். மேக ஸ்தம்பமாய் கண்டார்கள். இந்த சீனாய் மலை குகையினால் நிறைந்திருந்தது என்று நேற்று தினத்துல எல்லாம் நம்ம தியானித்தோம் பிரியமானவர்களே. கர்த்தர் மோசையோடு பிரத்யட்சமாய் பேசினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மகிமையை பிரத்யட்சமாய் பார்த்தார்கள். மோசே ஆண்டுடைய சத்தத்தை கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் சத்தத்தை கேட்டார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணணும். அதற்கு மோசே, நீ ஒரு வாசஸ்தலத்தை எனக்கு உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் அந்த வாசஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும், அது எப்படிப்பட்ட காரியமாய் நீ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அழகாக மோசேக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப மோசே மலையில இருக்கிறார். 40 நாட்கள் குசியாமலும் குடியாமலும் ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் மோசே இருந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மாதிரியை காண்பிக்கிறார். வாசஸ்தலத்துக்குரிய மாதிரியை மோசேக்கு காண்பிக்கிறார். அவர் சொல்றார், நான் என் ஜனங்கள் நடுவிலே வாசமா இருக்க விரும்புகிறேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம் நடுவிலும் வாசமா இருக்க விரும்புகிறார். அதற்கு அவர் வாசமா இருக்க நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய இருதயத்திலே அசுசிகள், பாவ சிந்தனைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒருவேளை நம்ம இருதயத்துல எங்கேயாயிலும் ஒட்டிட்டு இருக்குமானா, எங்கேயாயிலும் நம்ம சிந்தனைகள்ல ஒட்டிட்டு இருக்குமானா, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்துல அதை சமர்ப்பணம் செய்த, ஆண்டவரே என்னால முடியலப்பா, என்ன ஓவர் கம் பண்ண முடியலப்பா, நீங்க எனக்கு பலனை தந்து இந்த பாவத்துல என்னை விடுதலையாக்கிருங்கப்பா, இந்த அசூசிகள் என்னில நெருங்காதபடி பாதுகாத்தருளுங்கப்பா என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். அப்பதான் ஆண்டவர் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ண முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன், அதற்கு ஒரு ஸ்தலத்தை நீ உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாங்க. காலை வேளையிலே நம் நடுவிலே, நம்முடைய இருதயத்திலே, நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்துதல்ல பார்க்கிறோம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் அன்பா என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். இதோ மனுஷர் வானாதி வானங்களுக்கும் கொள்ளாதவர் என்று சொல்லி சாலமோன் சொல்லுகிறார். ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு சாலமோன் போய் சொல்றாரு, ஆண்டவரே நீர் வானாதி வானங்களுக்கும் கொள்ளாதவரப்பா, உமக்குன்னு நான் ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது, இந்த ஆலயத்துக்குள்ள நான் உம்முடைய மகிமையை நான் கொண்டு வர முடியாதப்பா, ஆனாலும் இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க வந்து வாசம் பண்ணிருங்கப்பா, இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபத்தெல்லாம் கேட்டுருங்கப்பா, நான் கெட்டுறதுக்கு இது எம்மாத்திரம்னு சொல்லி அவர் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறதை நாம் வாசிக்கலாம் பிரியமானவர்களே. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கலாம், ராஜாக்களின் புஸ்தகத்துல எல்லாம் வாசிக்கலாம். அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே வானாதி வானங்களுக்கு கொள்ளாதவர் அவர் நம்முடைய இருதயம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் ஒரு வாசஸ்தலத்துல வாசம் பண்ண விரும்பினா, புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த வாசஸ்தலம் யார் என்றா நீங்களும் நானும் தான் அவர் தங்குகிற வாசஸ்தலமா இருக்கிறோம். அந்த இருதயத்துல அவர் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் வானாதி வானங்களுக்கு கொள்ளாதவர் தான், ஆனா நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ண அவர் விரும்புகிறவராயிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளை, அந்த இருதயத்தை இந்த காலை வேளையில ஏசப்பாக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து நாம் அவர் பாதத்துல சமர்ப்பணம் செய்யும் போது அவர் நம் நடுவிலே உலாவுவார். நம்மள நடுவிலே அவர் உலாவும் போது என்ன நடக்கும்? இந்த இருதயமாகிய அந்த இருதயத்திலே அவர் வாசம் பண்ணும்போது, நம்முடைய இருதயத்திலே, நம்ம வாழ்விலே, நம்முடைய டே டு டே லைஃப்ல அவர் நம்மளோடு பிரயாணம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அவர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி விடுவார், நம்முடைய சத்துருக்களை விலக்கி விடுவார்.
செப்பனியால வாசிக்கிறோம் அல்லவா? செப்பனியா 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். யார் யாரெல்லாம் அந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய தெய்வத்துக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கணும்னு விரும்புகிறீங்களோ, என் இருதயத்துல என் ஆண்டவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கொடுக்கிற வாக்கு என்னன்னா, அவர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி நீ தீங்கை காண மாட்டாய். இதுவரைக்கும் ஒருவேளை நீ தீங்கை பார்த்து கொண்டிருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ ஆக்கினைகளால் நிறைந்திருந்திருக்கலாம், இதுவரைக்கும் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி வந்திருக்கலாம். ஆனால் நீ இன்று அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை உன் நடுவிலே ஸ்தாபிப்பாயே. தீங்கை காணாதிருக்கும்படி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரை குறித்து பார்க்கும்போது வெளிப்படுத்துதல்ல நம்ம 4வது அதிகாரத்துல பார்க்கும்போது 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. அவங்க 24/7 ஆண்டவர் எப்படி ஆராதிக்கிறாங்க தெரியுமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம். அன்பான தேவ பிள்ளைகளே, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனை தொழுது கொள்கிறாரா? பாருங்க என்ன, பாருங்க என்ன சொல்லு. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கு முன்பாக இந்த 4 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பதாக இறக்கி வைத்து, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தி உடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு மகிமைக்குள்ளாயிருக்கிற உடைய ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த காலை வேளையிலே, இதோ மனுஷர்கள் மத்தியிலே என்னுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளை அப்படின்னா என்ன? நம்மோடு அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நம்மோடு நம்ம டே டு டே லைஃப்ல ஆண்டவரோடு நாம் வாழுகிறோமா? அவர் நம் நடுவில் இருக்கிறார் என்கிற உணர்வு நம்மள இருக்கிறதா? பாவம் செய்யக்கூடாது, அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு நம்மள இருக்கிறதா? அவரை துதிக்கிறோமா? 24/7 அவரை மகிமைப்படுத்துகிறோமா? அந்த மகிமைக்குள்ளா இருக்கிற தெய்வம் இன்று நம்ம நடுவுல வாசம் பண்ண விரும்புறாருன்னா, நாமளும் அத மாதிரி அவரை துதிக்கணும்னு அவர் விரும்புவார்ல. இந்த காலை வேளையிலே அவரை துதிக்கிறவர்களாய் மாறுவோம். அன்பானவர்களே, ஆகவேதான் அவர் சொல்கிறார், நான் என் ஜனங்கள் மத்தியிலே ஒரு வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளை, அடுத்ததாக ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், அந்த அந்த வாசஸ்தலத்துல நீ ஒரு உடன்படிக்கை பெட்டியே நீ செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அந்த உடன்படிக்கை பெட்டி, நீங்க இந்த அதிகாரம் இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி இந்த அதிகாரம் தான். பாருங்க, நம்ம அநேக நேரங்களில் இந்த யாத்ராகமத்துல இந்த வசனங்கள்லாம் வரும்போது நாம் அதை ஸ்கிப் பண்ணுகிறவர்களா காணப்படுறோம். இல்லை பிரியமான, ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய காணப்படுகிறது இதுல. வாசிக்க ஆண்டவரோடு நம்ம நெருங்கி அவரோடு இருந்த இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது ஆண்டவர் விசேஷித்த வெளிப்பாடுகளை நமக்கு தருவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் சொல்றார், சித்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கிடவாய். இந்த பெட்டியில என்ன இருக்கணும்னா, பெட்டிக்குள்ளால நீ சாட்சியின் பிரமாணத்தை வைக்கணும். பெட்டியின் மேல என்ன இருக்கணும்னா, கிருபாசனம் இருக்கணும். அன்பான தெய்வ பிள்ளையே, அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, உடன்படிக்கை மாத்திரமல்ல, அவருடைய கிருபை, கிருபாசனம், கிருபாசனத்தை அதுக்கு மேல வைக்க சொல்றாருல. அது ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாள் அவரை துதிக்கும் போது அவருடைய கிருபை நம்மள பெருகிறது அல்லவா? ஒவ்வொரு நிமிடம் அவரை துதிக்க துதிக்க அவர் நம்ம மேல அவருடைய கிருபையை பாராட்டுகிறார் அல்லவா? அது சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்றதுக்குதான் ஆண்டவர் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல பெட்டி, அந்த பெட்டி உடன்படிக்கை பெட்டி, நான் என் ஜனங்களோட அவர்கள் என் அவர்கள் நடுவிலே ஒரு வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கும் போது நான் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்கள் மேல கிருபையா இருப்பேன், அவங்க துதிக்க துதிக்க என் மகிமையை அவர்களுக்கு நான் காண்பிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மகிமை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த காலை வேளையில? அன்பான தெய்வ பிள்ளையே, வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மத்தியில என்ன ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய மகிமையை காண்பிக்க விரும்புகிறார். அவர் உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார்.
நோவா காலத்திலே அங்க பாருங்க, ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினாலே அந்த அந்த உலகத்தை அழித்த போது, அழித்து அங்கு ஜலப்பிரளயம் எல்லாம் வற்றின பின்பு நோவாவும் அவனுடைய குடும்பங்களும் வெளியே வருகிறாங்க. இறங்கி வரும்போது அங்கு சுத்தமான மிருகங்கள், பறவைகளிலிருந்து சிலவற்றை தெரிந்து கொண்டு அவன் என்ன பண்றானா, அங்க பலிபீடம் கட்டி அங்கே ஆண்டவருக்கு தகன பலியாக இடுகிறதை பார்க்கிறோம். அங்கே தகன பலி இடும்போது அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. உடன்படிக்கை அங்கு பாருங்க, ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்த போது அந்த 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 சுகந்த வாசனையை ஆண்டவர் முகர்ந்தார். முகர்ந்து அடுத்த மாத்திரத்துல என்ன நடந்தது? ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். உடன்படிக்கை வேதத்துல வாசிக்கும் போது நிறைய இடங்கள்ல இதை பார்க்கலாம். உடன்படிக்கை, அன்பான தெய்வ பிள்ளை, என்ன உடன்படிக்கை? இனி நான் ஜலத்தினால அழிக்க மாட்டேன் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணு. நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறா. ஒரு கிருபையை பொழிந்தருளுகிறா. ஜனங்கள் மேல, அவரை துதிக்கிற பிள்ளைகள் மேல ஒரு உடன்படிக்கை, அவருடைய கிருபையை அளவில்லாமல் அவர் பொழிந்தருளுகிற தெய்வம். இந்த காலவெளியிலே அந்த உடன்படிக்கை ஆண்டவர் நம்மளோடு பண்ண வேண்டுமே. ஆண்டவர் நம்மளோடு வாசம் பண்ணணும். பிரியமானவர்களே, நாம் அவரை துதிக்கிறவர்களா இருக்கணும். அன்பான தெய்வ பிள்ளையே, கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு, அந்த அந்த வாசஸ்தலத்துல நீ ஒரு மேஜை உண்டு பண்ணணும். அந்த மேஜைக்கு மேல தினம் தினம் சமூகத்து அப்பங்களை கொண்டு வந்து வைக்கணும். அன்பான தெய்வ பிள்ளை, தினம் தினம் வேதத்தை வாசிக்கணும், துதித்து மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அங்க சொல்றாரு, தினம் தினம் சமூகத்து அப்பங்களை நீ வைக்க கடவாய் என்று. ஆண்டவர் மேஜையின் மேல நித்தம் என் சன்னதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். நித்தம் ஆண்டோடைய சமூகத்திலே சமூக தப்பங்களை வைக்கிறவர்களாய் இருக்கிறோமா? ஆண்டவரை வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? உலகத்துக்காக ஓடுகிறவர்களாய், உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, நெக்ஸ்ட் என்ன ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்றவங்களா இருக்கிறோமா? இல்லை. ஆண்டவருக்கு முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும் போது இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கூட்டி தருவார். மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளையே, நித்தம் நித்தம் அவரை தேடுகிறவர்களாய் காணப்படணும். அதுக்கு பிறகு சொல்றாரு, ஒரு விளக்கு தண்டை நீ செய்யணும். அதற்குரிய மாதிரியை காண்பிக்கிறார். இந்த விளக்கு எதை குறிக்கிறது? அந்த ஆவியானுடைய வெளிச்சம். அவர் வெளிச்சமா இருக்கிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ அவருக்கு வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து அவரை ஆராதித்து அவரோடு தினம் 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 உடன்படிக்கை செய்து தினம் தினம் அவரை ஆராதிக்கும் போது அவர் உன்னோடு உடன்படிக்கை செய்வார். உன் மேல கிருபை பாராட்டுவார். கிருபை பாராட்டும் போது அவருடைய வெளிச்சம் உன் மேல உதிக்கும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன்னுடைய துக்க நாட்கள் உன்னை விட்டு முடிந்து போகும் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போமா? அன்பான தெய்வ பிள்ளையை, நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைகளை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.